திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படுகொலையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 4 கொலை ஆகிருக்கு இது வரைக்கும். இந்த மாதத்தில் கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8, 9 இந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வன்முறை, இந்த ஜாதி வெறியாட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த படுகொலை வந்து நம்ம வந்து சமுதாயத்துக்கு வந்து மிக மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாய கொலைகள், ஜாதி கொலைகள் நடக்கிறதுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து காவல்துறை வந்து முக்கிய பங்கு இருக்குது அதில். அப்புறம் ஜாதி தலைவர்கள் அவங்கள்ட்ட உள்ள ஒரு மோசமான ஒரு முன் உதாரணத்தின் ஒரு காரணமாக தான் இந்த சமுதாய படுகொலைகள், பழிக்கு பழி நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே நடக்குது. இந்த கொலைகள் பூரா எப்போ நடக்குது அப்படின்னா, நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8, 9 மணியில் இருந்து அதிகாலை ஒரு 2:30, 3 மணிக்குள்ளே அந்த சம்பவம் வந்து அரங்கேறுது. அதாவது காக்கி கிளாட் மேன் வந்து ஒரு இடத்துல அங்கே நிற்கிறப்பவே அதுவே வந்து சில சமயங்களில் வந்து பல குற்றங்களை வந்து தவிர்க்கும். சாதாரண குற்றங்களை மட்டுமல்ல, கொலை மாதிரியான மிக கொடூரமான குற்றங்களையும் அது தடுக்குவதற்கு பயன்படும். அது ஒரு மெத்தடு. சர்வைலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே நடக்கலாம், இங்கே வந்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அங்கே தடுப்பு நடவடிக்கைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க செய்வாங்க. அவங்க இன்னும் அதை அதிகப்படுத்தி பலப்படுத்தி செய்யணுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது தவிர மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கொலைகளுக்கு உண்டான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக வருது. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ப்பு முறையிலேயே நிறைய சேஞ்சஸை வந்து அவங்க பண்ண வேண்டி வரும். அதாவது ஒரு குழந்தைய வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது அதை சொல்லி கொடுக்கும்போது ஜாதிங்கிறது வந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஜாதிக்குள்ளே போய் நம்ம உழண்டுக்கிட்டே இருந்தோம்னா பல நல்ல விஷயங்களை, பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாமல் போகக்கூடாத வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சின்ன வயசுலேயே அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.